Hello students, this is Pavitra. Welcome back to our YouTube channel Chemistry with Pavi. Today we are discuss about industrial feed water or boiler feed water. ஓகே, ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டர் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டர் இஸ் தி வாட்டர் சப்ளை டு பாய்லர்ஸ், cooling towers or other industrial equipment for process such as steam generation, power protection, heating, cooling or manufacturing. ஓகே, ஸோ இப்போது ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுறாங்கல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோ எது ஒரு இண்டஸ்ட்ரீஸில் ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை பவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவோ பவர் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி இடத்துல இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங், கூலிங் ஆர் மேனுஃபேக்சரிங். ஓகே, இந்த மாதிரி பிளேஸ்லையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வாட்டர் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்லர் ஃபீட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டர் இஸ் தி வாட்டர் சப்ளைடு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை டு பாய்லர்ஸ். ஓகே, பாய்லர் அப்படின்றது தெரியும். ஓகேவா? பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வாட்டரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாய்லர் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ கடையிலலாம் பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு பாய்லர் கேன் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம பாய்லர் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி சூடு பற்றுறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த பாய்லர் ஃபீட் வாட்டர் எந்த மாதிரி இருக்குது, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாய்லர் ஃபீட் வாட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஹார்ட்னஸில் இருக்கணும். ஓகேவா? அப்போ அது லோ ஹார்ட்னஸில் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஃபார்ம் ஆகிறத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். வாட் இஸ் மீன் பை மேம் ஸ்கேல்னால் என்னது மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாய்லரில் ஒரு பாய்லர் கண்டெய்னரில் நம்ம டே பை டே நம்ம தண்ணி பாயில் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல ஒரு மாதிரி வெள்ளை கலரில் ஒரு உப்பு படிஞ்ச மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான். அப்போது அதில் யூஸ் பண்ணுற தண்ணி, அந்த பாய்லரில் யூஸ் பண்ணுற தண்ணியுடைய ஹார்ட்னஸ் ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஸ்கேலை அவாய்ட் பண்ணுற ஸ்கேல் ஃபார்மேஷனை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லோ டிசால்வ்டு கேஸஸ். ஓகே, யூஸ் பண்ணுற அந்த டிசால்வ்டு கேஸஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கணும். ஒய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? எதனால் இந்த மாதிரி கேஸஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோஷன்லேருந்து நம்ம அந்த பாய்லர் கேனை காஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ கரோஷன்லேருந்து இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டிசால்வ்டு கேஸஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் கண்ட்ரோல்டு பிஹெச் லெவல் கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ். தென் மினிமல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ். ஓகே, சஸ்பெண்டட் சாலிட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது மினிமலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாய்லர் ஃபீட் வாட்டரில் மினிமலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர். ஓகே, தென் ட்ரபிள்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டர் ஆர் பாய்லர் ட்ரபிள்ஸ். ஓகே பாய்லர் ஃபீட் வாட்டர்னால் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ அந்த பாய்லர் ஃபீட் வாட்டரை எந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் அதில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.